மனிதரில் புனிதர் புனித தோர்லாக் ஐஸ்லாந்தின் தென்பகுதியில் உள்ள ஃபியாட்ஸில்த் என்னும் இடத்தில் 1133ஆம் ஆண்டு பிறந்தவர் தோர்லாக். 15 வயது கூட நிறைவடையாத நிலையில் திருத்தொண்டராக திருப்பொழிவு செய்யப்பட்ட தோர்லாக் தமது 18வது வயதில் குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். அதைத் தொடர்ந்து மேற்படிப்பிற்கு அனுப்பப்பட்டார். 1153 முதல் 1159 வரையிலான ஆண்டுகளில் பாரிஸ் மற்றும் லிங்கோன் நகரங்களில் உயர்கல்வி கற்றார். ஞானம் நிறைந்த குருவாக ஐஸ்லாந்து திரும்பினார். அந்த நாட்களில் ஐஸ்லாந்தில் இருந்த குருக்கள் பலர் திருமணம் முடித்து குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள். கற்பு, வார்த்தைப்பாட்டை மீறிய அவர்கள் அது தவறு என்ற எந்த உணர்வும் இன்றி இருந்தார்கள். ஒழுக்கக்கேடான வாழ்வில் திளைத்திருந்தார்கள். அவ்வாறான சூழலில் கைம்பெண்ணான செல்வ சீமாட்டி ஒருவர் தம்மை திருமணம் செய்து கொள்ளுமாறு தோர்லாக்கை விரும்பி கேட்டார். தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்த தோர்லாக் கைம்பெண்ணின் கோரிக்கையை மறுத்த தமது கற்பை இறைவனுக்கு காணிக்கையாக வாழ்ந்தார். தோர்லாக்கிற்கு தெரிந்த விவசாயி ஒருவர் இருந்தார். அவருக்கு வாரிசு இல்லை. எனவே அவர் தமது விவசாய நிலத்தில் துறவு மடம் அமைக்குமாறு அந்த நிலத்தை தோர்லாக் பெயரில் எழுதி வைத்துவிட்டு ஒரு நாள் திடீரென இறந்தார். இதை அறிய வந்த தோர்லாக் இது இறைவனின் திருவுளம் என்பதை ஏற்றார். அந்த இடத்தில் துறவு மடம் ஒன்று எழுப்பினார். அதனை தலைமை துறவியாகவும் செயல்பட்டார். தோர்லாக்கை ஸ்கால்ஹோல்ட் மறைமாவட்டத்தின் ஆயராக 1178ஆம் ஆண்டு தேர்ந்தெடுத்தார்கள். நிடாரோஸ் மறைமாவட்ட ஆயர் அகஸ்டின் என்பவரால் தோர்லாக் திருப்பொழிவு செய்யப்பட்டார். ஆயரான உடன் முதல் வேலையாக மறைமாவட்டத்தின் குருக்களது ஒழுக்க சீர்கேடுகளை களைய முயற்சி எடுத்தார். கற்பு, நெறி தவறிய திருமண வாழ்வு வாழ்கிறவர்களை கண்டித்தார். அத்துடன் திருச்சபை பொறுப்புகளை பணம் கொடுத்து பெற்று அனுபவிக்கும் அநியாயத்திற்கும் சாவு மணி அடித்தார். பொதுமக்கள் திருச்சபையின் செயல்பாட்டில் தலையிட்டு குழப்பம் விளைவிக்கும் சீரற்ற தனத்தை நிறுத்தத் தொடங்கினார். இத்தகைய சீர்திருத்த முயற்சிகளால் ஆயரை பலர் விமர்சித்தார்கள், எதிர்த்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலும் ஒரு சிலர் தோர்லாக்கின் புரட்சிகரமான செயலினை ஆதரித்தார்கள், ஊக்கமளித்தார்கள். இதே போன்றதொரு சீர்திருத்தத்தை செய்து வந்த நார்வே நாட்டு பேராயர் புனித எய்ஸ்டன் தமது முழு ஆதரவையும் தோர்லாக்கிற்கு வழங்கினார். இவர்தான் ஐஸ்லாந்திற்கு பொறுப்பாளராக விளங்கினார். இறைவனின் ஊழியனாக தோர்லாக் முன்னெடுத்த பல்வேறு முயற்சிகளால் குருக்களின் வாழ்வில் மற்றும் தெரிய ஆரம்பித்தது. திருச்சபை மலர்ச்சியுடன் நடைபோடத் தொடங்கியது. 15 ஆண்டுகள் ஆயராக இருந்த பிறகு தமது பொறுப்பை துறந்து தான் தொடங்கிய துறவு மடத்திற்கு சென்று விடலாம் என்று முடிவு செய்தார். அதை செயல்படுத்தும் முன்பாக திடீரென 1193 டிசம்பர் 23 அன்று இறைவன் தோர்லாக்கை அழைத்து கொண்டார். 5 ஆண்டுகளுக்குப் பிறகு 1198 ஐஸ்லாந்து ஆயர் கூட்டமைப்பானது எனது தோர்லாக்கை புனிதர் என்று ஏற்றுக்கொண்டது. திருச்சபையால் புனிதர் என்ற முறைப்படி அறிவிக்கப்படாமலேயே மக்களால் தோர்லாக் வணங்கப்பட்டார். இந்நிலையில் திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் 1984 ஜனவரி 14 அன்று தோர்லாக்கை புனிதராகவும் ஐஸ்லாந்தின் பாதுகாவலராகவும் அறிவித்தார். ஐஸ்லாந்தில் வணங்கப்படும் 3 ஐஸ்லாந்து புனிதர்களுள் இருவரும் ஒருவர். மற்றவர்கள் புனித ஜோன் ஒக்மொந்தன் மற்றும் அருளாளர் நல்லவரான குத்மூத். மாற்றங்கள் தேடும் மகத்தான மனிதர்களால் தான் மானுடம் உயிர் துடிப்புடன் இன்றும் இயங்குகிறது. புனித தோர்லாக்கே, எங்களுக்காக ஜெபியுங்கள்.